ஒரே ஒரு திக்ர் தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த திக்ரு. அந்த திக்ரை அதிகமாக ஓதுவதை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், 99 விதமான நோய்களுக்கு மருந்து உண்டு அப்படி என்று சொன்னார்கள். இந்த திக்ரனுடைய ஆக கடைசி சிறப்பு என்னவென்று சொன்னால், வறுமை வராது, வறுமையை நீக்கக்கூடிய திக்ரு. வறுமை இல்லாமல் 99 நோய்களுக்கு உண்டான மருத்துவ குணம் உள்ள அத்தகைய திக்ரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த திக்ரு நாம் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹுடைய தூதரிடத்துல ஒரு கணவன் மனைவி தம்பதிகள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை சில திருட்டு கும்பல்கள் கடத்தி சென்று விட்டார்கள். என்னுடைய வாலிப மகனை ஒரு கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க இருக்காருன்னு தெரியல, என்னுடைய மகன் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியலன்னு சொல்லி அழுத சோகத்தோடு வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த திக்ரை தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதை நீங்க ஓதிக்கிட்டே இருங்கம்மா, உங்க மகன் சேஃப்டியா சேருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் இரவு அந்த கணவனும் மனைவியும் சில தினங்கள் அந்த திக்ரை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஓரிரு தினத்திலே இரவிலே கதவு தட்டப்படுகிறது. அந்த மகன் வீட்டுக்கு விட்டார். அவரிடத்தில் விசாரித்த போது, என்னை ஒரு கடத்தல் கும்பல் கடத்தி விட்டு சென்றது, என்னை அடிமையாக்கி ஆடுகளை மேய்க்க சொன்னது, சங்கிலியால் என்னை கெட்டி சித்திரவதை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. எவ்வாறு நீ தப்பித்தாய் என்று கேட்கும் பொழுது, சங்கிலிகளை உடைத்த சில மர்ம நபர்கள் என்னை இரவிலே காப்பாற்றினார்கள், நான் ஓடோடி வந்துவிட்டேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அவர் மேய்த்த ஆடுகளும் அவரோடு பழகிய அந்த ஆடுகளும், நூற்றுக்கணக்கான ஆடுகளும் அவரோடே வந்துவிட்டது. அவர் கிடைத்தால் மகிழ்ச்சி தான் என்பதையும் தாண்டி இந்த திக்ரை கொண்டு அவரும் கிடைத்து விட்டார். அந்த மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தாருக்கு கிடைத்தது. அவரோடு பின்தொடர்ந்து வந்த நூற்றுக்கணக்கான ஆடுகள், பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் காசுகளுடைய மதிப்புள்ள அந்த ஆட்டு மந்தையும் அவரோடு வந்தது. எனவே கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரையை பிச்சு கொண்டு கொடுக்குமா, இரவில் கதவை தட்டி கொண்டு கொடுக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கொடுக்கும். அந்த திக்ர் தான் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த திக்ரு, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்ற இந்த சிறப்பான திக்ரை நாம் அனுதினமும் ஓதுவோம். இதனுடைய பயனை அடைவோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.